அண்ட் ஐ திங்க் பிருத்விராஜ் சார் வந்து பக்கா ஃபேன் பாய் சம்பவம் பண்ணியிருக்காரு மோகன்லால் சாருக்கு. அவருடைய ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் ஆகட்டும், இல்லை ஒரு 4-5 சீக்வன்ஸில் அவர் எங்கெல்லாம் இன்ட்ரோ வராரோ அதுக்கெல்லாம் ஒரு மாஸ் பிஜிஎம், ஒரு ஸ்லோ மோஷன், ஒரு ஃபயர், ஒரு ஸ்மோக்குன்னு அந்த ஃப்ரேமே வந்து வேற மாதிரி இருந்துச்சு. நான் ஒரு ஃப்ரேம் பார்க்கும்போதுமே ஃப்ரேம் பாருங்க ஜி அந்த மாதிரி சொல்லணும் தான் தோணுச்சு. அந்த அளவுக்கு ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட் கொடுத்துருக்காரு பிருத்விராஜ் சார். இப்போ நம்ம எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். பொதுவாக வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அதோட ஆரிஜின் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்கும். பேன் இண்டியா படமாக ரிலீஸ் பண்ணும்போது அது எல்லா லாங்குவேஜஸ்லையும் ரிலீஸ் பண்ணுவாங்க. பட் அந்த ஆரிஜின் ஃபிலிமில் பார்த்தா தான் நம்மளால் வந்து கனெக்ட் பண்ணிக்க முடியும், அதில் தான் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படிலாம் நினைக்காதீங்க. மேபி நமக்கு வந்து மற்ற படங்கள் அப்படி இருக்கலாம். பட் பிருத்விராஜ் சாரே மென்ஷன் பண்ணியிருக்காரு, எம்புரான் படத்தை நீங்கள் மற்ற லாங்குவேஜஸ்லையும் பார்க்கலாம், உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு அவரே வந்து இன்டர்வியூவில் சொன்ன மாதிரி. அஃப்கோர்ஸ் தமிழ்லையுமே ரொம்ப எஃபர்ட் போட்டு டப்பிங் பண்ணியிருக்காங்க, அதுவுமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ எல்லாருக்கும் புரிகிற மாதிரி வார்த்தைகள் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஈவன் பைபிளில் கூட வந்துட்டு சில வாசகங்கள் இருக்கும்ல, அதுவுமே வந்து நிறுத்தி நிதானமாக நமக்கு வந்து ஈவன் யூஆர் நாட் அ கிறிஸ்டியன், உங்களுக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது, பைபிள்னாலே தெரியாதுன்னா கூட அவங்க உங்களுக்கு புரியும்படி அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் தமிழில் போய் இந்த படத்தை பார்க்கலாம்.